அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். வீக்லி அனலைஸில் எப்படி மார்க்கெட் என்ன இந்த வீக், இது வந்து பொசிஷன் லெவல்ஸுங்க. பொசிஷன் மீன்ஸ் ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேட் மாதிரி. இதை வச்செல்லாம் ஆப்ஷன் பையிங்கெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து எஜ்ஜிங் இல்லாமல் பண்ணவே கூடாது இந்த கான்செப்ட், ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நாளைக்கு ஜூலை 14 நமது கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10:45க்கு நான் உங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் அனுப்பிடுவேன். இது பண்ணி லிங்க் வராதவர்கள் அந்த டைமுக்கு 10:45க்கு மேலே லிங்க் வரலனால எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பிடுவேன், ஓகேங்களா? ஓகே, சரி, நம்ம இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எது ஒன்று அணுகுனாலும் மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் தான் அணுகணும். மேத்தமெட்டிக்ஸ் தான், கணக்கு தான், எல்லாமே கணக்கு தான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸுங்கிறது தான் நம்மளுடைய தியரியே. அது கணக்கின் அடிப்படையில் இயக்கும். போய் இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவர் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. நம்ம முன்னாடியே இது பண்ணி போட்டுறோம். இந்த வேல்யூ வரும்போது தான் அது நடந்துகிட்டு இருக்கு, கரெக்டுங்களா? அப்போ ஏன் அப்படிங்கிறத சிந்தி. மற்றபடி ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் நீங்க போய் வால்யூம் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, ஓகே இருக்கு, அது அக்ரி. அதெல்லாம் இருந்து என்ன எப்போ நம்ம எந்த ப்ரைஸ்ல எடுப்போம் என்னன்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது தெரியாம போயிடும் இல்லையா? அப்போ இந்த லெவல்ஸை வச்சு எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த லெவல்ஸ்க்கு பாருங்களேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நிஃப்டிக்கு பாருங்க. இந்த வீக்கு பை நியர் 24,362, செல் நியர் 24,838 இருக்கு. அப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் பாருங்க 100 பாயிண்ட் இருக்கு. 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நம்ம ஒரு ட்ரேட் பண்ணா நம்ம இதுல மினிமம் டார்கெட் என்ன சொல்றோம்? 100 தான், 1:1 ரேஷியோ, கரெக்டுங்களா? ஆனா மினிமம் நான் சொல்றேன் டார்கெட், அது இதா போனா அது போகும். அது அதனுடைய உங்களுடைய தியரியை இத்தனை நாட்கள்ல நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி போயிருக்குன்றது, ஓகேங்களா? மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ். அப்போ எட்ஜிங்க்கு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கிறீங்க. அப்போ எட்ஜிங்கோட எடுக்கிறோம் நாம. அப்போ 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் நம்மளால கொடுக்க முடியாது இல்லை? அப்போ எட்ஜிங்கோட தானே நம்ம எடுத்தாகணும். அவ்வளோ பாயிண்ட் யாராவது சும்மா ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியுமா? அப்போ எட்ஜிங்கோட எடுத்தோம்னா இங்கேருந்து இந்த 100 பாயிண்ட் ஏறும் பொழுது நீங்கள் எட்ஜிங் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரீமியம் ஒரு 50% மைனஸ் ஆயிருக்கலாம். அப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு 50% லாபம் கிடைச்சிடும். 50% எப்போதான் லாபம் கிடைக்கும் அதிகபட்சம். அது வந்து உங்களுடைய அந்த எக்ஸ்பைரி நியரை பொறுத்தது. ஏன்னா ப்ரீமியம் வந்து எக்ஸ்பைரி நியராக இருந்தால் குறைவாக இருக்கும். அப்போ எட்ஜிங் எடுக்கும்போது உங்களுக்கு குறைவான விலையில கிடைக்கும், கரெக்டுங்களா? அதே பிகினிங்காக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ இன்னும் கொஞ்சம் லாபம் குறைவாக கிடைக்கும். அப்போ லாபம் அதிகமாக போன இதில் லாபம் நல்லாவே கிடைச்சிருக்கும், கரெக்டுங்களா? அப்போ அது வந்து மினிமம் 100 பாயிண்ட்டுக்குங்கும் பொழுது அது ஓகேங்களா? இல்லை நான் ஸ்டாப் லாஸும் இல்லாமல் பண்ணுவோம் சார் அப்படின்னா டைரக்ஷன் ட்ரேட், ஐஎஸ் 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் டைரக்டாக எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த வீக்குக்கு பை எட்டு இந்த இடம் செலக்ட். இது ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு. டே கேண்டில் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா பெருசாக கொண்டு போய் மேலே க்ளோஸ் வச்சானால நம்ம அதை அப்செட் பண்ண முடியாது. அதே பெருசாக கொண்டு வந்து கீழே வச்சாலும் அப்செட் பண்ண முடியாது. அதுக்கு தான் எட்ஜிங் எடுத்துடுறோம். அப்போ 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல. ஆனால் 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா ஒன்று கீழே வச்சுட்டு எகைன் மறுபடியும் மேலே ஒன்று க்ளோஸ் வச்சுட்டு வந்துருவாங்க. அதுவும் ஒன்று இருக்குது. அப்போ அதனால தான் எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது இந்த மெத்தடை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுடைய மேக்ஸ் கூட பயன்பட்டால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, இல்லையா இதை தவிர்த்துடுங்க. சரி, இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இந்த வீக் பேங்க் நிஃப்டி இது வந்து எல்லாமே எக்ஸ்பைரி டு எக்ஸ்பைரி தாங்க. எக்ஸ்பைரியோட பயன்படுத்திக்கோங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்தி. பேங்க் நிஃப்டி இங்கே இருக்குது. வியாழக்கிழமை இந்த புதன்கிழமை எக்ஸ்பைரி முடிஞ்சது. அதுக்கப்புறம் செல் நியர் 23,872, பை நியர் 51,642. இது எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரைஸ்ல இருந்து 150 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கும். இதே இந்த ப்ரைஸ்ல இருந்து 150 பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கும். அதுதான் ஸ்டாப் லாஸ். டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்டு அவ்வளோ பெருசு நம்மளால கொடுக்க முடியாது. அதனால எட்ஜிங்கோட நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதனுடைய மினிமம் டார்கெட்ஸ் வந்து எப்பவுமே 250 பாயிண்ட்ஸ் மினிமம் டார்கெட். 250 புள்ளிகள் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேங்களா? அப்போ அந்த மினிமம் டார்கெட் கிடைச்சா வெளியே போகுமா என்ன அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க. ஏன்னா அங்க வந்து தான் டைரக்ஷன் அந்த வீக்கான இது மார்க்கெட் வந்து டிசிஷன் எடுக்கப்படும். எய்தர் சைட் அது அப்செட் இந்த உங்க வீடு ரெசன்ஸ் எடுக்காம பிரேக் ஆகிட்டு போகுதா இல்லை கீழே வருதா. அப்போ நீங்க எட்ஜிங் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எகென்ஸ்டா போனாலும் உங்களுடைய லாஸ் வந்து குறைவா இருக்கும். அந்த எட்ஜிங் வந்து உங்களை காப்பாற்றிடும், ஓகேங்களா? அதனால தான் இது வந்து ஆப்ஷன் பையிங் இதை வைத்து பண்ணாதீங்க, எட்ஜிங்கோட பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இது வந்து வீக்லி லெவல்ஸ். மந்த்லி லெவல் மந்த் பிகினிங்ல போட்டோம், இயர்லி லெவல் இயர்லி பிகினிங்ல போட்டாச்சு. அப்போ அந்த மந்த்லி லெவல் வந்து இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவருங்க இருக்கிறதுல. அதுக்கு அடுத்தபடியா மந்த்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர். அதுக்கப்புறமா வீக்லி லெவல் பவர்ஃபுல்லானவர். அப்போ இந்த 3 லெவலும் கம்பைன் பண்ணி வரும்பொழுது அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்கொயர் ஆஃப் டைமிங்ல அந்த பிரைஸ் வந்து மேட்ச் ஆகும்போது அப்போ இதற்கு ஏற்றாற் போல உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா வீக்லியில கூட ஒரு சில இது வந்து எகென்ஸ்டா போய் உங்களுக்கு எஜிங்ல உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு போகும். ஆனா மற்ற இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டைரக்ஷன் ட்ரேட் பயங்கரமா கிடைக்கும். அதுக்கு ஏற்றாற் போல உங்களுடைய வர்த்தகத்தையோ எப்படி வேணாலும் நீங்க வர்த்தகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.